ஹலோ 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சுமையா மேம் பேசுகிறேன். இன்னைக்கு வீடியோவில் என்ன அப்லோட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் போன வீடியோவில் உங்களுக்கு சொன்ன கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் சொல்லும்போது, நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு எந்தெந்த சாப்டரில் எவ்வளோ மார்க்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்க, எந்த சாப்டர் நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா ஈஸியாக நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலான்னு வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னு அதை தான் நான் ப்ரிப்பேர் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் சொன்ன மெத்தடில் எந்தெந்த சாப்டரில் 5 மார்க்ஸ் அதிகமாக கேட்பாங்களோ அந்த சாப்டரில் அதிகமாக 5 மார்க்ஸ் படிங்க. நீங்கள் ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணலாம். சரிங்களா? ஸோ வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். எந்த சாப்டரில் எத்தனை மார்க்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்க, ஹவ் யூ ஷுட் ப்ரிப்பேர்னு. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு சாப்டர் பாருங்கள். ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அவங்க ஃபஸ்ட்டு சாப்டர். அதெல்லாம் ஒன்லி ஒன் மார்க் தான் கேட்பாங்க. ஓகே, ஒரே ஒரு 1 மார்க் கேட்பாங்க. 2 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 2 கேட்பாங்க. 5 மார்க் எய்தர் 1ஆ கேட்கலாம், அப்படி இல்லைனா 2. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் சாப்டரை பேஸ் பண்ணி தான் ஃபஸ்ட்டு சாப்டர் வந்து மார்க் எடுப்பாங்க. சப்போஸ் செகண்ட் சாப்டர் நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸில் பார்த்தீங்கன்னா இங்கே 2 கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு சாப்டர்லேருந்து ஒரு 5 மார்க் எடுப்பாங்க. சப்போஸ் ஃபஸ்ட்டு சாப்டர்லேருந்து ஒரு 5 மார்க் கேட்டாங்கன்னா செகண்ட் சாப்டரில் 2 கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி 2 சாப்டர்ஸை கம்பைன் பண்ணி தான் எடுப்பாங்க. சரிங்களா? ஸோ 8 மார்க்ஸ் வந்து ஃபஸ்ட்டு சாப்டர் கிடையாது. ஓகே, டோட்டலாக வந்து 15 மார்க்ஸ் கிடைக்கும். நீங்கள் 2 5 மார்க் கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருந்து 2 2 மார்க்ஸ் கேட்டு 1 மார்க் கேட்டாங்கன்னா 15 மார்க் எடுப்பீங்க. இதே ஒரு 5 மார்க் கேட்டு ஒரு 2 2 மார்க் கேட்டு ஒரு 1 மார்க்னா உங்களுக்கு 10 மார்க்ஸ் கிடைக்கும் இந்த சாப்டரில். ஓகே, ஸோ மேக்ஸிமம் 15 மார்க், மினிமம் 10 மார்க். ஓகே, நான் செகண்ட் சாப்டர் நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸில் டோட்டலாக 3 1 மார்க்ஸ் வரும், 3 2 மார்க்ஸ், சேம் 5 மார்க் 1 or 2. So 1 5 mark கேட்கும்போது your mark is 14. Suppose 2 5 mark கேட்கும்போது your mark is 19. So algebra பொறுத்த வரைக்கும் 2 3 கேட்பாங்க. 3 1 mark, 2 5 mark and 3 5 mark ஒரு கிராஃப். டோட்டலாக 30 மார்க்ஸ் கேட்பாங்க. ஸோ அல்ஜீப்ரா தான் ஹையஸ்ட் மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். சரிங்களா? ஸோ 30 மார்க்ஸ். நல்லா இந்த சாப்டர் நல்லா பார்த்துக்கோங்க. அல்ஜீப்ரா கிராஃப் இருக்குது, 5 மார்க்கும் 3 கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஜியாமெட்ரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1 மார்க் 1 கேட்பாங்க, 2 மார்க் 1 கேட்பாங்க அண்ட் 8 மார்க்ஸ் 1 ஜியாமெட்ரி கேட்பாங்க. ஸோ டோட்டலாக யுவர் மார்க் இஸ் 11 மார்க். அண்ட் கோஆர்டினேட் ஜியாமெட்ரி பார்த்தீங்கன்னா 2 1 மார்க் கேட்பாங்க, ஒரு 2 மார்க் அண்ட் ஒரு 2 5 மார்க்ஸ். ஸோ டோட்டலாக உங்களுடைய மார்க் வந்து 14 கிடைக்கும். ஸோ ட்ரிக்னாமெட்ரி பார்த்தீங்கன்னா 1 1 மார்க், 1 2 மார்க் அண்ட் 1 5 மார்க், டோட்டலாக 8 மார்க்ஸ். அண்ட் நெக்ஸ்ட்டு லாஸ்ட் பார்த்தீங்கன்னா மென்சுரேஷன் வந்து 2 1 மார்க்ஸ் வரும், 2 2 மார்க்ஸ் வரும். சேம் நான் ஃபஸ்ட்டு 2 சாப்டரில் எப்படி சொன்னேனோ அதே மாதிரி தான் இங்கே 7 and 8 கேட்பாங்க. 1 கேட்பாங்க 5 மார்க், அப்படி இல்லைனா 2 5 மார்க்ஸ் கேட்பாங்க. ஒரு 5 மார்க் கேட்கும்போது உங்கள் மார்க் 11 இருக்கும், 2 5 மார்க் கேட்கும்போது யுவர் மார்க் இஸ் 16. சேம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி கூட 2 2 மார்க்ஸ் ஒன்லி 2 1 மார்க், 1 2 மார்க், ஒரு 5 மார்க், அப்படின்னா 2 5 மார்க்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா? ஒரு 5 மார்க் கேட்கும்போது உங்களுக்கு மார்க் 8 வரும், 2 5 மார்க் இந்த சாப்டர்லேருந்து கேட்கும்போது 14 வரும். அண்ட் 1 வந்து கம்பல்சரி கொஸ்டின், எந்த சாப்டர்லேருந்து வேணாலும் எடுக்கலாம். அதை லெஃப்ட் அவுட் பண்ணிட்டா ரிமைனிங் 9 கொஸ்டின்ஸ் தான். நீங்கள் இந்த அல்ஜீப்ரா பார்த்துக்கோங்க. 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாப்டர், செகண்ட் சாப்டர் அண்ட் தேர்டு சாப்டர். டோட்டலாக நீங்கள் இந்த சாப்டர்லேயே பார்த்தீங்கன்னா 7 2 மார்க் ஈஸியாக அட்டன் பண்ணிக்கலாம் அண்ட் மென்சுரேஷன். சரிங்களா? இதில் இருக்க 2 மார்க்ஸை நல்லா வந்து படிச்சுக்கோங்க. ஸோ நான் இங்கே வந்து பிரிண்ட் அவுட் ப்ளூ பிரிண்ட் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இதை வந்து ஒரு நோட்டில் காப்பி பண்ணிவிட்டு நீங்களே அனலைஸ் பண்ணி பாருங்கள். 1 மார்க்கில் எந்த சாப்டரில் அதிகமாக கேட்டிருக்காங்களோ அந்த சாப்டரோட 1 மார்க் படிச்சுக்கோங்க. எந்த சாப்டரில் 2 மார்க் அதிகமாக கேட்டிருக்காங்களோ அந்த சாப்டர் 2 மார்க் நல்லா பார்த்துக்கோங்க. 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் அல்ஜீப்ரா நல்லா பாருங்கள். நெக்ஸ்ட்டு கோஆர்டினேட் ஜியாமெட்ரி ஃபஸ்ட்டு சாப்டர் அண்ட் செகண்ட் சாப்டர். அதுக்கப்புறமா 8 மார்க்ஸ் தான் உங்களுக்கே தெரியும், ஜியாமெட்ரி அண்ட் அல்ஜீப்ராலேருந்து தான் கேட்பாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு டோட்டலாக 100 மார்க்ஸ் உங்கள் கொஸ்டின் பேப்பர் வரும். ஓகேவா? அப்படி நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லா சாப்டர்லேயும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். யாரெல்லாம் போய் பார்க்கலையோ பிளேலிஸ்ட்லேயும் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ அதை போய் கிளிக் பண்ணி அதில் இருக்க இம்பார்ட்டன்ட் சம்ஸ் எல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நான் எதை பற்றி அப்லோட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இதை ஸ்லோ லேர்னர்ஸ், ஆவரேஜ் பார்டரில் பாஸ் பண்ணுற பசங்களாம் இருப்பீங்க பார்த்தா அவங்க எப்படி ஈஸியாக 75 அபோவ் வந்து எடுக்கிறது இந்த ஒரு வீடியோவை வந்து அப்லோட் பண்ண போகிறேன். யாரெல்லாம் ஸ்லோ லேர்னர்ஸாக இருக்காங்களோ கண்டிப்பாக அந்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள். அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் கொடுத்துருப்பேன், ஸ்மால் ட்ரிக்ஸ்லாம் சொல்லியிருப்பேன். இந்த 2 மார்க்ஸ் இங்கே இந்த மாதிரி ஏறினாலும் உங்களுக்கு 1 மார்க் கிடைச்சிடும்னு. ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க. சென்டம் வாங்க நினைக்கிற பசங்க கூட தாராளமாக அந்த வீடியோவை பார்க்கலாம்.
தேங்க் யூ ஸ்டூடண்ட்ஸ். இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனல பார்க்குறீங்க, என்னோட வீடியோ பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.